ஹாய். அப்போ ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோவில் சாண்ட்ரா தான் உள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஒரு பூ ஓடி வராங்க, ரோஸ் பூ ஓடி வராங்க. அவங்க புருஷனுக்கு கொண்டு முட்டி போட்டு கொடுக்காங்க. சூப்பராக இருக்குது பாட்டு. நம்ம ஜெயம் ரவி படத்தில் உள்ள பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக வரவேற்காங்க. எல்லோரும் கையடிக்காங்க, எல்லோரும் பார்க்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் அது முடிஞ்ச பிறகு இங்கே போய் ரம்யாட்ட கேட்க சொல்கிறாங்க. நான் எந்த இடத்துலையுமே ஒன்று பாம்புனான்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் சொல்கிறா நான் பார்த்தேன் அப்படின்னு. அது பாரதி சொல்லியிருப்பாங்க, இவங்க ஆமாதான் போட்டிருப்பாங்க. அப்போ அதனால் நான் சொல்லலை, நான் பார்த்துட்டு வந்தேன், நான் சொல்லலை அப்படின்னு அவங்க நான் சொல்லலைங்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நிறைய சண்டை இருக்கிறது இன்றைக்கி. என்னென்னா நம்ம கனியக்கா கேட்பாங்க, சொல்லியிருக்காங்க. நான் கேட்பேன், சாண்ட்ரா வந்தால் நான் கேட்பேன் என்னை பற்றி எப்படி பேசியிருக்கான்னு. ஆனால் நான் சொல்கிறேன், இவங்க பேசினே போல தான், மற்றவங்க பேசினே போல தான் இவங்களும் கிண்டலாக தமாஷா கேலியாக பண்ணது. மற்றவங்களும் பண்ணியிருக்காங்க, இவங்களும் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களும் பார்த்துட்டு வந்தது இன்றைக்கி கேட்பாங்க. ஆனால் திவ்யாவுக்கு பண்ண மாத்திரம் இவங்க தப்பு. திவ்யாவுக்கு பண்ணது தப்பு. ஏன்னா அந்த அவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லைன்னா பேசி முடிச்சிருக்கலாம். அவங்க பேசாமல் போனது, ஒரு கெட்டி பிடிக்காமல் போனது, அதெல்லாம் தப்பு. ஆனால் பாக்கி எல்லாத்தையும் பேசுனது மற்றவங்களும் பேசுனே போல தான் அவங்களும் பேசுனாங்க. ஏன்னா அமிதா அன்னைக்கு பேசியிருப்பாங்க, அது கிண்டலாக தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா நான் சும்மா இங்கே அழுதுட்டு தான் அங்கே வந்து உட்கார்ந்துருந்தேன், அவர் தான் வந்து சும்மா இங்கே இருந்து வந்து என்கிட்ட பேசினார் அப்படின்னு சிரிச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அது சீரியஸ் ஆகிட்டு ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, சிரிச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அது அவங்க வீட்டம்மா பார்த்து, அமித் வீட்டம்மா பார்த்து அது இப்போ இதெல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் போட்டு அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது அவங்க கிண்டலாக தான் பண்ணது. இப்போ அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்களா என்ன. ஆனால் கனி பேசுனதெல்லாம் கிளவி அப்படி இப்படின்லாம் பேசுனது, அது அவங்க என்ன வயிற்றுச்சில் பேசுனாங்களோ என்ன பேசுனாங்களோ தெரில அது. ஆனால் அமிதா சொன்னது அவங்க கிண்டலாக தான் சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி நல்லா சண்டை பார்க்கலாம், பார்க்க ரெடியாக நீங்களும். உண்மையில் இத்தனை நேரத்துக்குலாம் உண்மை இல்லை இன்றைக்கி. ஆமாம், நேற்றுக்கு இந்த ராத்திரி சண்டை இருந்துச்சு. ஐயோ, நம்ம வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப ஓவராக போகிறாரு. ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு அவருக்கு உண்மையில் தெரியுது. தெரியாமல் ஒன்றும் இல்லை. உன் மனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படிலாம் நல்லவே இருக்குது. ஒரு பொண்ணை பார்த்து பேச வேண்டிய கையை பிடிச்சி அவருக்கு இப்படி ஒரு மாதிரிலாம் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா அது விட்டுறணும். அவர் ரீல் பண்ணாரோ என்ன பண்ணாரோ அது தனியாக போய் பண்ண வேண்டியது தானே. அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பக்கத்தில் அங்கே படுக்கட்டுமா, இங்கே படுக்கட்டுமா, மடியில் படுக்கணுமா, இதான் என்ன வார்த்தை? இவ்வளோ பெரிய மனுஷன், அந்த பொண்ணு என்ன வயசு இருக்குது, இந்த ஆளுக்கு என்ன வயசு இருக்குது? கொஞ்சமாக அறிவு இருக்கா? அறிவு கட்டவனுக்கு உண்மையில் இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் பேசுவாங்களா? ஒரு பொண்ணை பற்றி நம்ம பேசுகிறோமே, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அந்த பொண்ணுக்கு பிடிச்சதான்னு சொல்லல, அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணை பார்த்து மீண்டும் இது பண்ண அவங்க சொன்னாங்களா, நீங்கள் கொரட்டை விடுதாங்க, என்னால் தூங்க முடியலன்னு அன்றைக்கி சொன்னாங்க. அதனாங்க சொன்னாங்க, கொரட்டை விடுதீங்க, தூங்க முடியலன்னு 3 நாள் நான் தூங்கலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் அதை சொல்லுங்க. அதில் இருந்து வந்த சண்டைன்னு அவர் சொல்கிறாரு. என்ன ஆகிக்கட்டும், இப்படி உன் மடியில் படிக்கட்டுமா, உன் மனம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் அவர் பேச்சா தெரிலங்க. உண்மையில் இவர் என்ன ஆழம்.